ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் உண்டாகப் போகிறது குழந்தையே. சந்தோஷமான பயணத்திற்கு தயாராகு. ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளமாகவே இருக்கும். உன்னை கண்டு ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக எழுந்து வாழ்வதே அவர்களுக்கு நீ தரும் தக்க பதிலடியாகவே இருக்கும். கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்ட வைக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாகவே இருக்கும். குழந்தையே, உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாக இருக்கிறது. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உனக்கு மிகவும் பெருந்துணையாக இருக்கும். எனவே என் குழந்தையே, நேற்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சோம்பேறி என்று சொல்லுவார்கள். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சுறுசுறுப்பானவர் என்று இந்த உலகம் உன்னை சுட்டிக்காட்டும். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் நீதான் வெற்றியாளர், நீதான் மிக வெற்றியாளர் என்பது நிரூபிக்கப்படும். எனவே அன்று செய்ய வேண்டியதை அன்றே செய்துவிடு. முன்னெச்சரிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்று தன்னம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் நிச்சயமாக உண்டாகும். உன் வாழ்க்கையில் உன் முதன்மையான பிரார்த்தனை, உன் முதன்மையான வேண்டுதல், உன் முதன்மையான ஆசை என்னவென்று நான் சொல்லவா என் குழந்தையே? ஷீரடி வந்து உன் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்பதே முக்கியமானதாக இருக்கிறது. இதை உன் பிரார்த்தனை என்றும் சொல்லலாம், உன்னுடைய அதீதமான ஆசை என்றும் சொல்லலாம். அதையும் நான் ஷீரடி போய் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்று சில பல நிபந்தனைகளோடே அதை வேண்டியும் கொள்கிறாய், பிரார்த்தனையும் செய்து கொள்கிறாய். சாயப்பாவை தரிசிக்க ஷீரடிக்கு எப்படி வர வேண்டும், யாருடன் வர வேண்டும், எதில் வர வேண்டும் என்று சில நிபந்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு உன் வேண்டுதலையும் வைக்கிறாய். உன்னுடைய முதன்மையான ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். கூடிய விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். அதற்கு முன்னால் உன்னிடம் இருக்கும் சிறு சிறு குறைகளையும் மாற்றம் செய்து கொள். அப்பொழுது உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, எல்லோரும் பயணிக்கிறார்கள், எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அதே வழியில் பின்தொடராதே. உனக்கான ஒரு பாதையை நீயே தேர்ந்தெடு. அந்த பாதையில் செல். உனக்கு வழித்துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். நீ தவறான பாதைக்கு சென்றால் உடனே உன்னை கயிறு கட்டி இழுக்கும் புறாவை போல நான் உன்னை இழுத்து விடுவேன் என் பக்கம். எனவே நம்பிக்கையோடு உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி அதில் சென்று கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அங்கு காத்திருக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே நீ பிறந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியுற நாம் பிறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. அப்படியும் நீ சொல்லும் பொழுது உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும், உன்னிடம் தோல்வி வந்து நெருங்கினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்து எரியும் என்ற தீர்க்கமான முடிவோடு இரு. என்னன்ப பிரியமே, வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுத்து விடுகிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுகிறார்கள், தேவைப்பட்டால்தான். ஆனால் வாழ்க்கையில் தோல்வியுறுபவர்களோ முடிவுகளை மிக மெதுவாகவே எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை
அடிக்கடியும் மிக விரைவாகவும் மாற்றுகிறார்கள். இப்படி எடுத்த முடிவுகளை மாற்றி மாற்றி மீண்டும் மீண்டும் புது முடிவு எடுத்துக்கொண்டே இருந்தால் எதையுமே சரியாக செய்ய முடியாது. எந்த முடிவையும் சரியாக எடுக்கவும் முடியாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு 1000 முறை யோசிக்கலாம். ஆனால் யோசித்து முடிவு எடுத்த பின் ஒரு நொடி கூட யோசிக்கவே கூடாது. எடுத்த அடியை முன்னே வைத்துக்கொண்டே செல்ல வேண்டுமே தவிர பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மனதில் ஒரு நொடி கூட சிந்தனை எழவே கூடாது. எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை. அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்று தன்னம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே எடுத்த அடியை பின்னோக்கி வைக்காமல் முன்னேறிக் கொண்டே இரு. தடங்கல்கள் வந்தாலும் தகர்த்து எறிந்துவிட்டு உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. குழந்தையே, நீ செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைந்து விடுவதில்லை, அமைவதும் இல்லை. ஆனால் இடைவிடாத முயற்சியோடு நீ செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு சாத்தியமாகிறது. எனவே எதுவும் சுலபமாக கிடைத்துவிடாது என்று போராடிக்கொண்டே இரு. முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது என் குழந்தையே. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீ என நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணமாகி விடுகிறது. இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ உனக்கானது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டவைதான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவையிலிருந்து யாருமே, ஏன் நீ நினைத்தால் கூட, ஏன் நான் நினைத்தால் கூட அதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் எண்ணங்கள் ஒரே சீராக இருப்பதே இல்லை. எதையெதையோ நினைத்துக்கொண்டு, முடிந்ததையெல்லாம் நினைத்துக்கொண்டு, ஏதேதோ மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நீயே வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய். வீணாக அனைத்தையும் யோசித்து கொண்டே இருக்கிறாய். நிமிடத்திற்கு நிமிடம் உன் மனம் வேறு ஏதோ ஒரு திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி உனக்கு நடந்த விஷயம், நடக்கிற விஷயம், நடக்கப் போகும் விஷயம் அனைத்தையும் உன் தலையில் போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் குழப்பமடைந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பி வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். எது நடந்தாலும் விட்டுவிடு. நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும். முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி வருவது வந்து வந்து போவட்டும். எது நடந்தாலும் அமைதியாக இரு. அனைத்தையும் சகித்து கொண்டு இரு. நிம்மதியாக இரு. புன்னகை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் நிச்சயமாக உண்டாகும் என் குழந்தையே. நான் உனக்கு அனைத்தையும் வாரி வாரி கொடுக்கவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கான மகிழ்ச்சி உன்னை நெருங்கிவிட்டது. நீ இதுவரை காத்து கொண்டிருந்தது எல்லாமே போதும். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று நீ வேண்டியது, கதறினது, கண்ணீர் சிந்தினது எல்லாம் என் காதில் இன்னும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. பாபாவே, நீங்கள் கூறுவது போல்தான் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையாகவும் இருக்கிறேன். உங்கள் மீது பக்தியோடும் தான் இருக்கிறேன். பொறுமையோடு காத்து கொண்டும் தான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமான நிகழ்வுகள் இதுவரை நடந்ததே இல்லை என்று நீ என்னிடம் புலம்பியது எல்லாம் என் காதில் கேட்டுவிட்டது. பாபாவின் மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் தான் நீ வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருந்தும் இன்னும் ஏன் நமக்கு சாதகமாக எதுவுமே நடக்கவில்லை என்று சில கேள்விகளும் உன் மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக நினைத்து கொள்ளாதே. அதைவிட பெரிய பொக்கிஷமான ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.
ஏதோ ஒன்று உனக்கு தாமதமாகிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி, அதைவிட இரட்டிப்பு ஆனந்தம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நானும் அதைதான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உனக்கு எந்த கஷ்டமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி அந்த பூவை என் பாதங்களில் வைத்துவிடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் உன் சாயிநாதா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் வாழ்க்கைக்கு தேவையான உணவும் உடையும் எவ்வாறு கிடைக்கும் என்று ஒரு கணமும் நீ சிந்திக்கவே வேண்டாம். முற்பிறவியில் செய்த கர்மங்களுக்கேற்றவாறு பிரயத்தனம் செய்யாமலேயே உனக்கு அது கிடைக்கும். இவற்றை சம்பாதிப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தீர்களானால் அத்தனையும் வீணாகித்தான் போகும். அதற்கு பதிலாக ஆன்மீக வளர்ச்சியில் இரவு பகலாக கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை விடுத்துவிட்டு நிலையே இல்லாத இந்த உலகத்தில், நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னிடம் நிலையாக இல்லாமல் போவதற்கான சில பொருட்களையும் சில உறவுகள் மீதும் பாசத்தையும் அன்பையும் வைத்துவிட்டு அது உன்னை விட்டு சென்றால் அதை நினைத்து மனம் வருந்தி ஏங்கி அழுது புலம்பி உன்னையும் வேதனைப்படுத்து, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்துவதால் உனக்கு என்ன லாபம் கிடைத்துவிடப் போகிறது? சாயின் முன்னால் சாஷ்டாங்கமாக சரணம் செய். சாயியே அனைத்தும் என்று முழுவதுமாக நம்பு. சாயின் நாம ஸ்மரணத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுப்பேன் நிச்சயமாக. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய்ய பழகு. எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இந்த ரகசியம் தெரிந்துவிட்டாலே ஏமாற்றம் உன் வாழ்வில் இருக்கவே இருக்காது. அனைத்தும் ஏற்றமிகு வாழ்க்கையாகவே எப்பொழுதும் இருக்கும். ஏமாற்றம் என்ற சொல் கூட உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் ஆனந்தமாக நிகழ்வாகவே நிகழப்போகிறது. உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிடவே மாட்டேன். நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்து செல்வேன் சர்வ நிச்சயமாக. உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே தீரும். அது கிடைத்த பிறகு உன்னுடைய விருப்பம் எல்லாமே உனக்கு ஈடேறும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அலட்சியமாகவும் எண்ணி விடாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை உன் சாயிநாதர் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது என்றுமே தவறாக முடியாது, மாறவும் மாறாது. உனக்கான மனப்பக்குவத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு உனக்கானதை நான் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான மனநிலையோடு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழப்போகும் அந்த அற்புத தருணத்தை தான் நானும் உன்னோடு சேர்ந்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். எனவே எப்பொழுதும் துவண்டு போதாதே. நம்பிக்கையை இழக்காதே. முன்னேற்ற பாதையில்தான் உன்னுடைய கால்கள் சென்று கொண்டிருக்கிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்ற பாதையில்தான் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. உன்னுடைய லட்சிய பயணத்தில் தடைகளும் தடங்கல்களும் இருந்தால்தான் அதை உடைத்து எறிந்துவிட்டு நீ அடையப்போகும் அந்த வெற்றி மிக ஆனந்தமாக உனக்கு இருக்கும். எனவே நடக்கும் பாதையில் தடைகள் வந்துவிட்டால் அப்படியே துவண்டு உட்கார்ந்து விடாமல் அந்த தடைகளை எப்படி தகர்த்து எறியலாம் என்று சிந்தனை செய். அதை தடைத்து எறிந்துவிட்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த இலக்கை நீ அடையும் பொழுது மகிழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் சிக்கி திக்கு முக்கால்
உனக்கு எது தேவை, உன் வாழ்விற்கு எது தேவை என்பதை நான் அறிவேன். அதை கூடிய விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையில்தான் நான் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை தான் நான் உனக்கு எது மகிழ்ச்சி, எது சந்தோஷம், எது ஆனந்தம் என்பதை தான் நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிந்தனை முழுவதும் உன் மீதுதான் உள்ளது. என் பார்வை முழுவதும் உன் மீதுதான் உள்ளது. உன்னுடைய விருப்பத்தை கூடிய விரைவில் நான் உனக்கு நிகழ்த்தி கொடுப்பேன். நான் உனக்கு நடத்தியே தீருவேன். உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. அது எப்பொழுதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் நிச்சயமாக காப்பாற்றப்படுவான். எப்பொழுதும் சாயப்பாவை முழுமையாக நம்பு. பக்தியோடு இரு, பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப்பாம் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பமாக நான் இருக்கிறேன். என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகாமாயி தாயின் பிள்ளையாய் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எதை நினைத்தும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்ணீர் கதை நிச்சயமாக மாற்றப்பட்டு உன் வாழ்வில் நீ காப்பாற்றப்படுவாய். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு பெருமையடையும். நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா? இனி எப்பொழுதுமே உன் பாதை வெற்றியை நோக்கியே செல்லும். உன் பாதையில் தடை வந்தாலும் சரி, தடங்கல்கள் வந்தாலும் சரி, அதை அனைத்தையும் எதிர்க்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக நீ இருந்து பார். அப்பொழுது உன் வாழ்வில் நீ வியக்கத்தகு மாற்றங்களை நிச்சயமாக காண்பாய். அதை விடுத்துவிட்டு என் வழியில் தடை வந்துவிட்டதே என்று அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. வீணாக உன் கண்ணீரை வீணாக்காதே. தேவையில்லாத விஷயத்துக்கு மனதை போட்டு குழப்பிக்கொள்வதும் தேவையில்லாமல் கண்ணீரை வீணாக்குவதும் தான் உன்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அதை முதலில் மாற்றிக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. காரணம் இருந்தாலும் கவலைப்படாதே. காரணமே இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் கவலைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதல்ல, மாற்றப்போவதும் அல்ல. எதையும் உன்னால் மாற்றவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன்.
உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வழிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள். பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ உனக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ வருத்தத்தை போல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை புரிந்து கொண்டு உன் வருத்தத்தை துடைப்பதற்கான வழியை காண்கிறார்கள். சில பேர் உன் வருத்தத்தையே கதை போல் கேட்டு மகிழ்கின்றனர். பலர் அதையும் கேட்பதே இல்லை. கேட்பதை போல் நடித்துவிட்டு பின்னால் உன்னையே குறை கூறுகிறார்கள். எனவே உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மன குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். மறுத்தே உன்னை விட்டு ஓடிவிடும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதே இல்லை. அது மட்டும் அல்லாமல் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன்.